Hi friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி மில்க் பேடா, அதாவது பால் பேடா எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். பொதுவா மில்க் பேடா செய்யறது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா பாலை நல்லா சுண்ட காய்ச்சி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஷேப் பண்ணி எடுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் மில்க் பேடா குறைவான நேரத்துல கடையில இருக்கிற மாதிரியான அதே டேஸ்ட் அண்ட் ஃபிளேவரோட எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். இந்த இன்ஸ்டன்ட் மில்க் பேடா செய்யறதுக்கு உங்களுக்கு அதிக டைம் ஆகாது. குறைந்தபட்சம் 10 to 15 நிமிஷத்துல குட்டி குட்டியா சூப்பரான மில்க் பேடாஸா உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு சடனா ஸ்வீட் சாப்பிடணும் போல ஆசையா இருந்ததுன்னா கடையில வாங்குறது பதிலா வீட்லயே இந்த ஸ்வீட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். இன்ஸ்டன்ட் மில்க் பேடா செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1.5 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்கும். இந்த மில்க் பவுடரோட 1/4 கப், அதோட 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவான காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸ் எதுவும் இல்லாம, அதாவது கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டைரக்டா கேஸ்ல பாலையும் மில்க் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட்லயே ஒரு பவுல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சூடு பண்ணீங்கன்னா மிக்ஸ் பண்றதுக்கும் நல்ல ஈஸியா இருக்கும். அதே சமயம் கட்டி எதுவும் இல்லாம நல்ல சாஃப்டான மில்க் பேடாவா ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி மில்க் பவுடரையும் பாலையும் கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கணும். பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணிக்கணும். நெய்க்கு பதிலா அன்சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நெய் நல்லா சூடானதும் 1.5 கப் கண்டென்ஸ்ட் மில்க் இதோட சேர்த்துக்க போறேன். கிட்டத்தட்ட 350 கிராம் இருக்கும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லயே நெய்யும் கண்டென்ஸ் மில்க்கும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கைவிடாம 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுதே கண்டென்ஸ் மில்க் திக்கான கன்சிஸ்டன்சில இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு மாறும். இந்த ஸ்டேஜ்ல ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிடணும். நல்லா சிம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மில்க் பவுடர் மிக்ஸை கண்டென்ஸ் மில்கோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மில்க் பவுடர் மிக்ஸ் ஃபுல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேம்ல 5 நிமிஷம் கைவிடாத நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் கட்டி எதுவும் இல்லாம ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால 5 நிமிஷம் கைவிடாம மிக்ஸ் பண்ணணும். அப்ப பேடா செய்யறதுக்கான திக்கான கன்சிஸ்டன்சி கட்டி எதுவும் இல்லாம நல்லா சூப்பராகவே வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி மேல இந்த மாதிரி லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா 3 to 4 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லயே மிக்ஸ் பண்ணணும். சிம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். ஆனா பேன்ல ஒட்டாம வரது வரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணணும். கைவிடாம மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடும். கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துல இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி பேன்ல ஒட்டாம வந்ததுக்கு அப்புறமா உடனே நம்ம வேற ஒரு பிளேட் அல்ல பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நம்ம சூடு பண்ண பாத்திரத்துல வச்சிருந்தோம்னா அடியில ஃபுல்லும் ப்ரௌன் ஆகிரும். அதே சமயம் சாஃப்டான பேடாக்கு பதிலா கொஞ்சம் சூவியான பேடாவா வந்துடும். அதனால இந்த மாதிரி ஒரு பிளேட் அல்ல பவுல்ல உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா 15 to 20 நிமிஷம் ஆற வைக்கணும். ரொம்ப ஆறிடக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அப்பதான் நமக்கு ஷேப் பண்ண முடியும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவு நல்லா ஆறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கையில நெய் தடவிட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, ஓரளவு நல்லா ஜென்டிலாவே மிக்ஸ் பண்ணணும். அப்போ நல்ல சாஃப்டான பேடாவா செய்ய வரும். 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையில ஒட்டாம வரணும். இதுதான் கரெக்டான பேடா கன்சிஸ்டன்சி. இப்போ ஷேப் பண்ணுறதுக்காக கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சர்க்கிள் ஷேப்பில் ஷேப் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு லைட்டாக ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் சூப்பரான மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கிரன்ச்சி எஃபெக்டோட இருக்கணுங்கிறதுக்காகவும் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகவும் சின்னதாக நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பிஸ்டாச்சியூ மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரோஸ் ஃப்ளேவர் இருந்ததுன்னா மில்க் பேடா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால ட்ரை ரோஸ் பெட்டல்ஸை நடுவில் இந்த மாதிரி லைட்டாக ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லான மில்க் பேடாவாக குட்டி குட்டியாக நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பேச்சுலா இல்லை ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்பூன் வச்சு ஜென்டிலாக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ரவுண்ட் ஷேப்பில் மில்க் பேடா ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாம இப்படி பிரஸ் பண்றதுனால நம்ம மேல வச்சிருந்த பிஸ்டாச்சியோ அதோட ட்ரை ரோஸ் பெட்டல்ஸும் கீழே விழாம பேடாவோட மேல நல்லா செட் ஆயிடும்.
இந்த இன்ஸ்டன்ட் மில்க் பேடா செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மிக்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் 10 நிமிஷம் ஆகும். ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கரியில கிடைக்கிற மாதிரியான அதே டேஸ்ட் அண்ட் ஃபிளேவரோட உங்களுக்கு மில்க் பேடா நீங்க வீட்லயே ரொம்ப ஈஸியாவே செய்யலாம். ஷேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 1 hour ரூம் டெம்பரேச்சர்ல அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா 2 வாரம் டேஸ்ட் மாறாம ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த தீபாவளிக்கு இன்ஸ்டன்ட்டா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லான இந்த மில்க் பேடாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.